கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிப்பு செய்த பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு ரூபாய் 18,000 சம்பளத்துடன் மீண்டும் பணி வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதுவை ஆளுநர் மாளிகையினை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே புதுவை அரசே வஞ்சிக்காதே 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 மண்ணின் மைந்தர்களை படித்த பட்டர்களை வஞ்சிக்காதே 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 8 ஆண்டு போராட்டம் முடிவில்லாத போராட்டம் புதுவை அரசே உறங்காதே பாவப்பட்ட மக்களை அழைத்து வைத்து பேசி இழந்த வேலையை மீண்டும் வழங்கு உடனே வழங்கு காலம் தாழ்த்தாமல் உடனடியாக நடவடிக்கை பணி நியமனம் செஞ்சாங்க. அப்போ நடந்த சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் துறை எங்களை நீக்கியதாக சொல்லி வாய்மொழி உத்தரவிட்டு தான் எங்களை பணியிலிருந்து நீக்கினாங்க அப்போதைய அரசு. அது சம்பந்தமாக தொடர்ந்து நாங்கள் கோரிக்கை வைத்து எங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து கடந்த 10 ஆண்டு காலமாக தொடர்கட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டு வருகிறோம். அதன் பயனாக 2023ஆம் ஆண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்டு 1 மாதம் சம்பளம் வாங்கியிருந்தாலும் அவங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் வேலை வழங்கப்பட்டு 10,500 ரூபா சம்பளமாக வழங்கப்படும் அறிவிப்பு செஞ்சார். அறிவிப்பு செஞ்சு 2 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல இந்த அரசாங்கம். ஆளுநர் அவர்கள் உடனடியாக இந்த விஷயத்தை தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி இன்று நாங்கள் ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டத்தை நடத்தி கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாமல் சென்னை ஹைகோர்ட்டில் கோபிகண்ணன் அவர்கள் தொடர்ந்த வழக்கில் சுமார் 53 துறையை சார்ந்த அரசு துறையை சார்ந்த 8,500க்கும் மேற்பட்ட தற்காலிக ஊழியர்கள் என்ன செய்ய போறீங்க என்ற கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த அரசாங்கம் அந்த 8,500 ஊழியர்களை சேர்த்து எங்களையும் சேர்த்து 10,000 மேற்பட்ட ஊழியரை கொள்கை முடிவு எடுத்து உடனடியாக பணி நிரந்தரம் செய்யணும். எங்களுக்கு சொன்ன மாதிரி சட்டமன்றத்தில் அறிவித்த மாதிரி மீண்டும் வேலை வழங்கணும் என்று தாய்மொழி ஆளுநரை கேட்டுக்கொள்கிறோம். இருக்கக்கூடிய அந்த பட்ஜெட் சட்டமன்ற கூட்டத்தொடரில் எங்களுக்கு தீர்வு கிடைக்கணும். தீர்வு கிடைக்கும் வரை விடவே மாட்டோம். தொடர்கட்ட போராட்டத்தில் முன்னெடுப்போம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன்.